இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித 23ஆம் ஜான் திருத்தந்தை திருவிழா. நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 27 28 முடிய. இயேசு மக்களோடு பேசி கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். அன்பானவர்களே, அன்னை மரியா இறை வார்த்தையை அவருடைய கருவில் தாங்கினார், பாலூட்டி வளர்த்தார். இதற்கு அடிப்படை காரணம் தூய ஆவியானவர். தூய ஆவியானவருக்கு அன்னை மரியா சரணடைந்ததுதான் இதற்கு காரணம். தூய ஆவியானவரும் அன்னை மரியாவினுடைய சரணடைதலும். நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் சரணடைந்தால், நாமும் கூட இறை வார்த்தையை மனித அவதாரம் கொடுத்து இவ்வுலகில் கொண்டு வந்த அன்னை மரியாவை போல நாமும் கடவுளுடைய அற்புதமான பேற்றை, பாக்கியத்தை பெற்றவர்களாகிறோம். அன்னை மரியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, உம்மை கருதாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர். இறைவனுடைய வார்த்தை நம்மிலும் மற்றவர்களிலும் வளருவதற்கு பாலூட்டி வளர்க்கின்ற தாயை போல நாமும் மிகுந்த கவனத்தோடு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையினால் கடவுளை மகிமைப்படுத்தி இந்த உலகில் வாழ வேண்டும். பாலூட்டி வளர்த்தவரை போல நாம் இறை வார்த்தை மற்றவர்களில் வளருவதற்கு நாம் பாலூட்டி வளர்ப்பதை போல மிகுந்த கவனத்தோடு சாட்சியங்களை ஊட்டி வளர்க்க வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை நம்மிடம் ஆதாரம், நம்முடைய வாழ்க்கை கூறுகளில் ஆதாரம் இருக்க வேண்டும். நான் ஒன்று சொன்னா அதுபடி நான் நடக்கிறவனா இருக்கணும். நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இறை வார்த்தை பாடம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக இருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இல்லைன்னா இயேசு சொல்ற மாதிரி பரிசேயர்களை பார்த்து சொல்றார் இல்லையா, 23வது அதிகாரம் 3வது வசனம் மத்தேயுல, அவர்கள் சொல்லுகிறார்கள் செய்வதில்லை. சொல்லுகிறார்கள் செய்வதில்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னால் விண்ணரசு கிடையாது. வார்த்தையின்படி நடப்பவர்கள் தான், அந்த வார்த்தையின்படி நடப்பவர்களாக மாறுவதுதான் பாலூட்டி வளர்ப்பது. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, பேரிரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, அனுதினமும் எங்களுக்கு உம்முடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை வழங்குகின்றீர். நீர் வழங்குகின்ற இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே ஆண்டவரே அனுபவங்களாக மாறச் செய்தரலும். அதற்கு எங்களை முழுவதுமாக உம் திருமுன் சரணடைய செய்கிறோம், முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கிறோம். அதற்காக எவ்வளவும் எங்களை தாழ்த்தி கொள்ள தயாராகிவிட்டோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.